அண்மை செய்தி. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் கொலைக்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலராக இருந்த பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அக்கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மதுரை தொகுதி துணை செயலராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு மாவட்ட தொகுதி இணை செயலராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தியறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன் என்றும் ஈவு இரக்கமற்ற இக்கொடுஞ்செயலை நிகழ்த்தியவர்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் ஈடு செய்ய முடியாத பேரழிப்பை சந்திக்கும் தம்பியின் குடும்பத்தாரை எவ்வாறு ஆறுதல் படுத்துவது என்று தெரியாது கலங்கி நிற்கிறேன் என்றும் இப்போது நினைத்தாலும் நெஞ்சம் பதறுகிறது என்றும் தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டுள்ளது என்பதை இந்த மரணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று கூறும் சீமானவர்கள் எவரையும் கூலிப்படையை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்று இங்கு இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறையும் உளவுத்துறையும் இதுதான் மாநிலத்தை கட்டிக்காக்கும் லட்சணமா என தெரிவித்திருக்கும் அவர் உயிர்களை பறிகொடுக்க போகிறோம், இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க போகிறோம் என்றும் இறந்தவரின் உடலுக்கு பூ போடுவதற்கான காவல்துறை அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் கன்னியாகுமரியில் ஏற்கனவே ஆருயிர் தம்பி சேவியர் குமாரை இதே போல இழந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்போது தம்பி பாலசுப்ரமணியன் இழந்து நிற்கிறேன் என்றும் சொல்லியிருக்கும் சீமானவர்கள் இத்தோடு தம்பியை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழர் சொந்தங்கள் சார்பில் என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.